ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டோ யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான வீடியோ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 2023க்கு வந்துட்டோம். 2023க்கு வந்துட்டோம். பட் நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்தியோட நான் இப்போ வீடியோ எடுக்கிற டே வந்து பார்த்தீங்கன்னா டே பொங்கல், அதாவது ஜனவரி 15. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 years 15 days ஆகிட்டு. பட் நம்மளோட சேனலுக்கு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா நம்மளோட சேனலுக்கு மோட்டிவேஷன் உண்டு எட்டி கூட பார்க்கல. அது பக்கத்தில் கூட போயிடலன்னு சொல்லலாம். என்னடா 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இவ்வளோ வீடியோஸ் போடுறா, கேமரா வச்சு வீடியோ போடுறா, ட்ரோனை வச்சு வீடியோ போடுறா, லைட்டு அதெல்லாம் சொல்கிறேன், என்னடா மோட்டிவேஷன் ஒன்றாகலையான்னு கேட்டிங்கடா. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மோட்டிவேஷன் 1000 இல்லை, மோட்டிவேஷன் 1 கட்டத்துக்கு கிட்ட கூட போகலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், நான் வீடியோஸும் நான் என்னையும் பிள்ளை இருக்குது. நான் வீடியோஸ் வந்து அடிக்கடி போடுறே இல்லை. பட் வந்து சில யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, 6-5 வீடியோ 10-20 வீடியோலே 2000 யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. பட் நான் இப்போ நம்ம சேனலில் எப்படியும் ஒரு 120 வீடியோஸ்க்கு மேலேயே போட்டுட்டேன். பட் அப்படி இருந்து நம்ம சேனலில் ரீச் ஆகலை. என்னால் முடிஞ்ச குவாலிட்டி கொடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் மோட்டிவேஷன் இல்லாட்டிக்கும் நான் வந்து வீடியோ குவாலிட்டிக்கான அது ஐஃபோனில் வீடியோ போட்டேன். எனக்கு அதுலேயும் சாட்டிஸ்ஃபைட் இல்லை, பிளர் இருக்கணுமெண்டாக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல ஒரு கேமரா வேணும். அந்த கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லை, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுனால இப்போ ஒரு புதுசாக ஒரு கேமராவில் பேக்ரவுண்ட் பிளரோடு இருக்கும். இப்போ ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டேபிளைசேஷனுக்காக கிம்பல் வண்டி போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் நீங்கள் இப்போ கிட்டையில் வர வீடியோக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரோன் ஷாட்டுகள் பார்த்துருப்பீங்க. ட்ரோன் வச்சு வீடியோ போடுறேன். அதே மாதிரி லைட்னிங் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கணக்கு அமௌண்ட் பே பண்ணி மட்டும் எடிட் பண்ணணும்னுக்கா பிசி வேண்டி எல்லாம் யூடியூப் சேனலுக்காக மட்டும் வேண்டி எவ்வளோவுக்கு என்னால் குவாலிட்டி கொடுக்க வேணுமோ அவ்வளோத்துக்கு குவாலிட்டி கொடுத்து போடுறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு என்ன மோட்டிவேஷன் ஒன்றாகலை. என்ன பிள்ளைன்னு தெரியல. ஒன்று யூடியூப்பில் அல்கோரிதத்தில் பிள்ளையா, அது வந்து நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணது இல்லையா, இல்லாட்டி வேறு ஏதாவது ப்ராப்ளமான எனக்கு ஷூராக தெரியலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போய்கொண்டிருக்கிறாரு. ஏன்டா நான் நம்மளோட சேனலுக்காகத்தான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் இன்வெஸ்ட் பண்ணி அதை வேஸ்ட்டாக ஆக்க விரும்பலை. ஸோ என்ன செய்யணும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய ஒரு பிளான் ஒன்று எடுத்திருக்கேன். அதாவது நம்மளோட சேனலில் ஒரு என்னென்னு சொல்கிறேன், ஒரு திருப்பு முனை என்றும் சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய சேஞ்ச் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ சேனல் நீங்கள் பார்த்த சேனல் வந்து இல்லை. இனி வந்து அவுட் ஆஃப் ஃபேவர் சேனலில் அப்படியே விட போகிறோம்னா இந்த வீடியோ வந்து கடைசி வீடியோவாக இருக்கும். கடைசி வீடியோன்னு நான் என்னத்தை சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி, அதாவது நம்ம சேனலில் நீங்கள் உலக காலம் பார்த்துருப்பீங்க கடைசியாக வீடியோஸ்கள். அந்த வீடியோஸ் மாதிரி நம்ம சேனலில் இனி வீடியோஸ் வராது. என்ன சொல்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் கணக்கை ஸ்ரீலங்கன் யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்தியன் யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருவீங்க. அப்போ ஸ்ரீலங்கன் யூடியூபர்ஸ் மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆசை என்னென்னா ஏன் அப்படி செய்கிறது, நான் பிள்ளையாக சொல்ல வரையில் எனக்கு வந்து ஏதோ ஸ்ரீலங்கன் யூடியூபர்ஸ் மாதிரி வீடியோஸ் செய்யாமல் இந்தியாவில் இருக்கிற ட்ரோல் சேனல்ஸ் மற்றது ரிவ்யூ சேனல்ஸ் மாதிரி வீடியோஸ் செய்யணும்னு சரியான ஆசை. ஸோ அந்த குவாலிட்டிக்கு என்னால் எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு முடியும். என்கிட்ட இருக்கிற கெஜெட்ஸு கீக்கை வச்சு நான் என்னால் எடுத்துக்கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் இவ்வளோ காலம் பார்த்து அவுட் ஆஃப் லெவல் சேனல் இனி இருக்க போகிறது இல்லை. இதை விட ஒரு குவாலிட்டியான ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட் கொடுப்பேன். சும்மா கிரிஞ்சான கண்டென்ட் ஒன்றுமே இருக்காது. எவ்வளோத்து குவாலிட்டியாக கண்டென்ட்டை கொடுக்க இல்லாமல் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் வீக்லி ஒரு 3 வீடியோஸ், அதுக்கு மேலே வீக்கில் 7 டேஸுக்கும் ஒரு வீடியோ வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலும் போடுவேன். பட் நீங்கள் பார்த்ததில் இவ்வளோ காலம் பார்த்ததை விட எந்த சேனலில் ஒரு தனி ஒரு அப்டேட் தெரியும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச லோகோ சேஞ்ச் பண்ணி விட்ருவேன். கணக்கு பேர் லோகோ மாற்ற சொல்லிட்டீங்க. எனக்கும் அந்த லோகோ வந்து இது இல்லாமல் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக போடுவோமே என்ன சொல்கிறேன். நான் இதை லோகோ கிராஃபிக்கில் டிசைன் பண்ணி போட அது வந்து நம்ம சேனலுக்கும் அந்த நம்ம சேனலோட கேட்டகரி வீடியோஸுக்கும் அந்த லோகோக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அது அவுட் ஆஃப் லெவல்ன்றதுக்காக அவுட்டுன்னு சொல்லி லெவல் 1 வச்ச மாதிரி செஞ்சேன் ஸ்டார்டிங்கில். பட் ஸோ நான் இப்போ சேனலோட லோகோ மாற்ற போகிறேன். அதே மாதிரி நம்மளோட வீடியோ குவாலிட்டி, அது மாதிரி வீடியோட கண்டென்ட் இது இல்லாமல் என்ன சொல்கிறேன், நம்மளோட சேனல் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. முதல் இருந்த அவுட் ஆஃப் லெவலுக்கும் இப்போ இருக்கிற சேனலுக்கும், அது நீங்கள் இனி பார்க்க போகிற சேனலுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த இப்படியான இதில் வர வீடியோ இதான் கடைசி வீடியோ. இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கணக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு ரீச் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேஷன் என்னென்னு சொல்கிறேன், மோட்டிவேஷன் ஒன் பண்ணாலும் அவ்வளோத்துக்கு ஏர்னிங்ஸ் வராது இப்போதைக்கு. பட் ஒரு ஒன் பண்ணுறது கிட்ட கூட போயில. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மோட்டிவேஷன் ஒன் பண்ணுறது 1000 சப்ஸ்கிரைபரும் மற்றது 4000 வாட்ச் ஹவர்ஸும் வேணும். இப்போ புதுசாக வந்த லாஸ்ட் வீக் வந்து அப்டேட்டில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஷார்ட்ஸில் 10 மில்லியன் வியூஸ் எல்லா வீடியோக்கும் சேர்த்து போயிருக்கணும் 90 டேஸில். ஸோ வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 900 வாட்ச் ஹவர்ஸ் இருந்து அதில் 364 எக்ஸ்பயர் ஆயிரும். அதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகி இப்போ 300 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர் ஓகே. அதே மாதிரி ஷார்ட்ஸ் வியூஸும் மொத்தமாகவே 10,000 வியூஸ் மட்டும் தான் ஷார்ட்ஸுக்கு போயிருக்கு எல்லா வீடியோவும் சேர்த்து.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிற கிட்ட கூட போகலை, மோட்டிவேஷன் ஒன் பண்ணுறது கிட்ட கூட போகல, கணக்கவே இருக்குது. காசு நீங்கள் சொல்லலாம் காசு கொடுத்து மோட்டிவேஷன் ஒன் பண்ணலாமேண்டு, பட் காசு கொடுத்து ஒன் பண்ணிக்க ஒன்றாயிரும். அதுக்கப்புறம் யார் பார்ப்பா, அதுக்கப்புறம் ஒருத்தன் பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்து காசு கொடுத்து ஒன் பண்ணலாது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது இனி நம்ம சேனலில் புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக நீங்கள் சம்டைம்ஸ் பார்க்கலாம். பட் பார்த்துருக்காட்டிக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி என்னால் இம்ப்ரூவ் பண்ணலாமோ இம்ப்ரூவ் பண்ணி வித்தியாசமான கண்டென்ட்டாக நம்ம ஸ்ரீலங்கா கன்னடங்களை சுற்றி வீடியோ போட போகிறோம். கணக்க யூடியூபர்ஸோட கொலாப் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு ஸ்கூல் நடக்குது. இப்போ வந்து 15ஆம் தேதி வார 20ஆம் தேதி லீவ் விட்ட பிறகு நான் வந்து வீட்டை இருக்கிறதா பிளான்லேயே இல்லை. இந்த யூடியூபாக அதாவது 1 மந்த் லீவ், இந்த 20 லீவ் விட்டு அடுத்த மந்த் தான் ஸ்கூல் தொடங்கும். அந்த 1 மந்த் யூடியூபுக்காக நான் செலவழிக்க போகிறேன்னு சொல்லலாம். கணக்கு வீடியோஸ் கணக்கு இடங்களுக்கு போக போகிறேன். கணக்கு யூடியூபர்ஸோட கொலாப் பண்ணி வீடியோ ஜெஃப்னால் கிட்டத்தட்ட ஒரு 1 டே தங்கி இருக்க போகிறேன். வேறு ஒரு இடங்களுக்கு போக போகிறேன். அதனால் நீங்கள் கணக்கு டிஃப்ரெண்ட்ஸான கண்டென்ட்கள் இந்த சேனலை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஷேர் பண்ணி வைங்க. நான் ஃபேஸ்புக்லேயும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கேன். ஃபேஸ்புக்லேயும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணுறேன். பட் பெருசாக எல்லா வீடியோஸும் போடுறதில்ல, 1-2 போடுவேன். சில வேலை போடுறதுக்கு போடுவோம் ஒன்றா மட்டும் தான் போடுவேன். பட் இனி அப்படி இல்லை, ஃபேஸ்புக்லேயும் நம்மளுக்கு ஒரு சேனல் திறந்துருக்கோம். அதில் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த சேனல்லையும் நான் வீடியோஸ் தொடர்ந்து போடுவேன். அதாவது யூடியூப்பில் அப்லோட் ஆகிற வீடியோ யூடியூப்பில் அப்லோட் ஆகும், அதே வீடியோ ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒன்றில் பார்த்தாலே காணும். பார்த்துட்டு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணிவிடுங்க. எனக்கு பண்ணால் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் விரும்பினா மட்டும் பண்ணுங்கள். நான் உலகளவும் சொல்லியிருப்பேன், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இனி அப்படி சொல்ல போகிறதில்லை. உங்களுக்கு விருப்பம் இந்த சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு அதாவது இதுக்கு முதல் வீடியோ பார்த்ததுக்கும் இனி பார்க்க போகிற வீடியோஸும் டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் நீங்கள் இனி வரப்போகிற வீடியோஸை பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கணக்க பேச விரும்பல, என்னோட டைம் கூட போகும், இருந்து பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ வந்து இதில் நான் வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு அப்டேட்டான ஒரு வித்தியாசமான ஒரு சேனலில் உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் போகிறேன்னு சொல்லாமல் அது வரைக்கும் என்னென்று வளமையாக முடிப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். மறக்காமல் விருப்பம் பண்ணால் மட்டும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.